அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மொமெண்ட் பட் ஃபார் அவர் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்மளோட ஹீரோயின் ஜி தானியன் இருக்கா இல்லையா, அதாவது ஊஷ்வாங், அவ இறந்து போயிருப்பா. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவ ஒரு காடஸ். ஸோ இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இவ கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்கு இல்லையா, அந்த பிரேஸ்லெட் என்ன பண்ணுது அப்படின்னா, அதோடைய பவரை யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க இவளை சேவ் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, இந்த பிரேஸ்லெட்டோட பவர் அப்படிங்கிறத மொத்தமாக யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அவங்களால இவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவ வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வந்துட்டா. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ பயங்கர சோகமாக இருக்கான். பாத்டப்பில் உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனால தானே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நான் எப்படி பார்த்தா இவன் என்ன நினச்சான், அவள் வந்து ஒரு ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சான். அதனால தான் அவன் கூடவே கூட்டிகிட்டு போனான். இல்லைனா அவன் கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டான், இவளும் இறந்து போயிருக்க மாட்டான். ஸோ இவன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். அந்த டைமில் அவளுடைய பேரை சொல்கிறான்ப்பா. சொன்ன உடனே இவ பக்கத்தில் வந்து நிற்பாளா, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறா. இவன் அப்படியே பார்க்குறான். ஏய் நீ செத்து போயிட்டியே, எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் சும்மா இருக்கலாம்ல. அவன் என்ன சொல்கிறா, நீ தான் என்னோட ஹார்ட் வச்சிருக்கே, நான் கண்டிப்பாக திரும்ப வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறா. நீ இப்போது உயிரோடு இருக்கிற மனுஷனா இல்லை பேயா அப்படிங்கிறான். ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிறா. அவன் யோசிச்சு பாருங்க. இவனோட கை வந்து இவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அதை வந்து அவன் என்ன பண்ணுறான்னா தொட்டோடனே அந்த கை வந்து சரியாயிடுச்சு. இவன் என்ன நினச்சிக்கிறான், ஐயோ இந்த கோஸ்ட் வந்து பழி வாங்கிறதுக்காக வந்திருக்குது, என்னை வந்து அண்டர் வேர்ல்டு கூட்டு போகிறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு இவளை வந்து அட்டாக் வர பண்ணுறான். பட் ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் என்ன சொல்கிறா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கிறா. என்ன இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கிறா. அதாவது இப்போ இறந்து போனவங்க முன்னாடி வந்து நின்று உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அவனோட ரியாக்ஷனுமே அப்படிதான் இருக்கு. பயத்தில் அங்கேருந்து ஓடியே போயிட்டான்ப்பா. அந்த பறவை இருக்கும் இல்லையா, அது மேலே ஏறி உட்காந்து பறந்து போயிட்டான். இவன் இப்போ எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மவுண்டைன் இருக்குது. அந்த மவுண்டைன் ஃபுல்லாக வந்து பனியாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த மவுண்டைன் பனியாக இருக்கக்கூடாது. அப்போது அங்கே நிறைய காக்காலாம் அப்படியே கத்திக்கிட்டே வருது, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படிங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துடைய மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து லவ் சிக்கா இருக்கிறாராம். அதாவது ஏதோ ஒரு பொண்ணு அவனை விட்டுட்டு போயிடுச்சு போல் தெரியுது, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால மனுஷன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு பேசினா கூட அவன் வந்து ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அவர் தான் அழுதுட்டு இருக்காருல்ல, அதான் இவன் சொல்றான், அப்படியா சரி பரவாயில்ல விடு, அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு வந்தேன், நான் வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். பொண்ணுன உடனே அந்த பாயப்புள்ள ரியாக்ஷனை பார்க்கணுமே நீங்க. பனியெல்லாம் அப்படியே கரைஞ்சி போய் பயங்கரமாயிடுச்சு மவுண்டனே. டேய் யாரா நீ. ஸோ இவன் என்ன பண்ணான்னா, அவளுடைய பேர் அப்படிங்கிறத எழுதி கொடுக்குறான். அவனுமே பேரை படித்து பார்த்துட்டு என்ன சொல்கிறான், ஏண்டா என்னமோ காடஸை தான் லவ் பண்ணுறேன், காடஸை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த, ஆளை மாற்றிட்டியா அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன அந்த பொண்ணு உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காளா, அப்போ எனக்கு தெரிஞ்சா அவன் உன்னை லவ் பண்ணுறா அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், டேய் தயவு செஞ்சு நான் பயம்புறுத்தாதரா அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், நீ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பத்தலை, இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் பாருங்க, அப்படியா சரி என்கிட்ட சரக்கு இருக்குது கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ இப்படி பேசுறியா அப்படின்னு. சரக்கா நீ கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிறான். மனுஷனுக்கு மோட்டிவேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஒரு பேர் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வைக்கிறான்ப்பா. வச்ச உடனே அந்த இடத்துல மேஜிக் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. அந்த காக்காலாம் பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது நார்மல் காக்கா கிடையாது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ரேவன். அது என்ன பண்ணுன்னா, அந்த பேருக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரால்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கு. இப்போது அந்த இடத்துல இவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வருது. அதாவது இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணு. இவளுக்கு வந்து மெக்கானிசம்ஸ் எல்லாமே நல்லா செய்ய வரும். இவ தான் வந்து அந்த சிட்டி ஆஃப் மெக்கானிசம் அப்படிங்கிறத கட்டியிருக்கா, ஸ்கை ரீச்சிங் டவர் அப்படிங்கிறத கட்டியிருக்கா. கடைசியாக அவள் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, அவளுக்கு டிவினிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ அவள் பேர் தான் வந்து ஊஷாங் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இது காடஸா, டேய் சும்மா கதை விடாதரா, காடஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், வாய்ப்பே கிடையாது, நீ பொய் சொல்கிறியா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான், இது வரைக்கும் நான் சொன்னது பொய்யானதே கிடையாது, நீ வேணா வெயிட் பண்ணிப்பாரு, வானத்தில் ஒரு லைட் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறான். லைட்னா பேசிக்காக என்ன, காடஸ் வந்து கீழே இறங்கி வராங்க இல்லையா, அதுதான். ஸோ இவனை யோசிச்சு பார்க்குறான். சரி போடான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். கடைசியாக வந்து இவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன சரக்கையும் கொடுக்கல. இப்போ இவன் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்பொழுது இவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப வலி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஊஷ்வாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் பேர்டில் இவனை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காப்பா. இவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு விடமாட்டா போல தெரியுதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து பறந்து போவானா. இவளுமே வந்து அவனை துரத்திக்கிட்டே போறா. அவனுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறான்ப்பா. ஆனால் அந்த இம்சை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கண்டினியூஸாக அவனை துரத்திக்கிட்டே போறா. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கை வந்து ரொம்ப பெயின் அப்படிங்கிறத கொடுக்க அங்கேருந்து மயக்கமாயி கீழே விழுந்துடுறான்.
அந்த டைமில் இவ தான் வந்து அவனை காப்பாற்றி அந்த கையுமே சரி பண்ணுறா. இவன் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறான், அவனோட கை சரியாயிடுச்சு இல்லையா. அதான் யோசிக்கிறான், நீ என்ன பண்ண போகிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இவன் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுறான்னா அவனை கட்டி போட்டு தூக்கிட்டு போகிறாப்பா. அவன் என்ன சொல்கிறான், இந்த பேர் வைலன்ஸ் எல்லாம் வேணாம், எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். எது வந்தாலும் ஓகே அப்படிங்கிறா. நான் கண்டிஷன்ஸே சொல்லலையே அப்படின்னு எது வந்தாலும் பரவாயில்ல ஓகே அப்படிங்கிறா. இந்த பாரு, எனக்கு வந்து டெய்லி நல்ல துணி வேணும், நல்ல சாப்பாடு வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது நீ என்னை எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறான். அவனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்க. எல்லாம் ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. இவங்க ஒரு சிட்டியில் போய் இறங்குறாங்கப்பா. இறங்கின உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் கிட்ட ஒரு கூட அப்படிங்கிறத கொடுத்து விடுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னன்னா, அந்த சின்ன பையன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் இவன் சொல்கிறா, நீ வந்து சாப்பிடணும் தூங்கணும் என்னென்னமோ லிஸ்ட்டு போட்டல, அதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும், அதுக்கு தான் அமுச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிறா. இப்போ இவங்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் அப்படிங்கிறது இருக்கு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறான். ஹஸ்பண்டா அடையாப்பா நீ வேறன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. இவன் என்ன கேட்குறான், உனக்கு அந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்போ இவனுக்கு பசிக்குது போல, சாப்பிடணும் அப்படிங்கிறான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை கூட்டு போறா. இவனும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான்ப்பா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ எடுத்து கொடுக்குறான். இந்த சிக்கன் பத்தியா இங்கே இருக்கிறதுலே பயங்கர ஃபேமஸ், சாப்பிட்டு பார்க்குறியா அப்படிங்கிறான். ஆனால் அவள் வந்து வேணான்னு சொல்லிடுறா. அடுத்தது வந்து இந்த பாரு இந்த கிரேப்ஸ் வேற லெவலு, நீ சாப்பிட்றியா அப்படிங்கிறான். மறுபடியும் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன இவன் எது கேட்டாலும் வேணான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரேஸ்லெட்டை எடுத்து வைக்கிறான்ப்பா. இப்போ இன்னொரு சைடில் அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க, அங்கே ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரையை ஓரமாக தள்ளி விட்டுட்டு அது நின்றுகிட்டு இருக்கு. என்ன திமிரு அதுக்கு. இப்போதான் அல்டிமேட்டு இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இவன் பில் கேட்குறான்ப்பா. கடைக்காரன் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போ இவன் கிட்ட வந்து காசு கிடையாது, ஏன்னா அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த கடைக்காரன் திரும்பின அந்த கேப்பில் கீழே இருக்க ஒரு போனை காசாக மாற்றி கொடுத்துட்றான். இப்போ கடைக்காரன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு மிரரை வச்சு பார்க்குறான். இந்த மிரரில் இந்த மாதிரி பொய்யா யாரா ஏமாத்துட்டாங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். அவன் பார்த்துட்டான், இவ தலையில் கையை வச்சுக்கிட்டா. ஏன்னா அந்த மிரரை விற்றதே இவ தான். இவன் இந்த சென்ஸ் அந்த குட்டி பையன் தான் வித்துட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு இவன் கண்ணாமுன்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். நீலாம் ஒரு காடா, இந்த மாதிரி தான் ஏமாத்துவியா, உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷம் ஏதாவது இருக்குதா அப்படின்றான். அவன் பார்க்குறான், எம்மா இன்னும் எனக்கு எவ்வளோதாம்மா பிரச்சனை கொடுக்க போகிறேன், பேசாமல் என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு அப்படிங்கிறான். என்ன வாய். அவன் எந்த நேரத்தில் சொன்னானோ தெரியல, அவன் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சில பேர் நிற்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, அந்த கோஸ்ட் கிளான் தான் டிவைன் ஹேண்ட்ஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.